வாழ்க்கை, நான் ஒரு விஷயம் சொல்றேன், யாருக்குமே வெற்றி என்பது உத்தரவாதம் கிடையாது. சாதனை என்பது யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. நான் சொல்லுகிறேன், யாருக்குமே வெற்றி என்பது உத்தரவாதமாக வருவதில்லை. எது வருகிறது? வாய்ப்பு தான் வருகிறது. வாய்ப்புகளை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் உத்தரவாதமான வாழ்க்கைக்குள் நுழைகிறார்கள். நாம் பெறுகிறோமா? நாம் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துகிறோமா? பல நேரங்களில் நாம மிஸ் ஆகிற விஷயமே அங்கதாங்க மிஸ் ஆகிறோம். நான் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். சிறிய வயதில் இருந்து நமக்கான நீதி கதைகள், நமக்கான விஷயங்கள் எல்லாம் வேற. பாருங்களேன், இந்த கொல்லிக்கட்டை இருக்குல்ல, இது கொல்லிக்கட்டைன்னு பேர் வச்சிருக்கேன். நமக்கு நாம வச்சுக்கிற தீ, இதை வச்சுக்கிட்டு பண்ற அலம்பல் இருக்குதே ஆட்கள். ஒரு கவிதை படித்தேன். குழந்தையை காணோம் என்று திருவிழாவில் தன் குழந்தையை தொலைத்துவிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது அவள் அலைபேசி. எதன் மீது கவனம்? கவனம் பயங்கரமா இருக்கு இது மேல. இது நான் கொண்டு வந்தேன்னா என் காலேஜில் நான் தான் கங்காணி பிடிச்சி வச்சுக்குவேன். 500 ரூபா, யாரும் திருப்பி வந்து வாங்க மாட்டாங்க. நிறைய அந்த மாதிரி 17, 18 பிடிச்சி வச்சேன். ஏன்னா காலேஜில் அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு. அப்புறமா கொரோனான்னு ஒரு காலம் வந்தது. ஒவ்வொரு கிளாஸாக போய்மா ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்குமா, அப்படியும் காலம் சொல்ல வைத்தது. நான் யோசிச்சு பார்க்குறேங்க, இது செய்யக்கூடாது என்று சொல்ல, இப்படி சொல்றேன், எழுதிட்டு போங்க. தந்தை பெரியார் தான் கடைசியா மருந்து, அதுதான் போய் நிற்கிற ஆஸ்பத்திரியா அதுதான், ஆபரேஷன் தியேட்டரும் அதுதான், கடைசியா கிடைக்கிற பிரிஸ்கிரிப்ஷனும் அதுதான். பெரியார், திருவள்ளுவருங்க 2 தாங்க நம்ம அடையாளம். எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு அம்பேத்கர் 3 தான். என்ன வேணாலும் பேசிக்கோங்க, இடையில எது வேணாலும் பேசிக்கோங்க, 3 தான் அடையாளமே. சமநீதிக்காக இது 3 தான் அடையாளம். தந்தை பெரியார் சொல்வார், எதை ஒழிக்க முடியாதோ அதை முறைப்படுத்துங்கள். எதை ஒழிக்க முடியாதோ அதை முறைப்படுத்து. என் தகப்பனார் மரணம் அடைகின்ற அந்த வினாடியில் 7 மணிக்கு சொல்றார், 7:30 மணிக்கு அவருடைய வாய்ஸ் முடிஞ்சது, 10 மணிக்கு உயிர் பிரிஞ்சிருச்சு. மரணம் அடைகின்ற தருவாயில் அவர் சொன்னது, காலத்திற்கு பயந்துகொள், காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது, காலமே இரவு, காலமே பகல், காலத்தை வெல்ல முடியாது, வெல்ல வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் நீ காலப்போக்கில் சமாதானம் செய்து கொள். சமாதானம் தான் வழி, எதிர்த்து நிற்கிறது இல்ல வழி. சமாதானம் செய்து கொள், எதை ஒழிக்க முடியாதோ அதை முறைப்படுத்து என்கின்ற அந்த தந்தை பெரியாரின் சொல்லை நான் யோசித்து பார்க்கிறேன். எப்படி முறைப்படுத்துவது? நம்முடைய வாழ்க்கையை யார் முறைப்படுத்துவது? யாரோ ஒருவர் சிந்திக்கின்ற சிந்தனையிலா நம்முடைய வாழ்க்கை முறைப்படும்? கிடையாது. நமக்கென்று சிந்தனை இருக்கு இல்லையா, நமக்கென்று கற்பனை இருக்கு இல்லையா, நமக்கென்று சுவாசம் இருக்கு இல்லையா, அந்த சுவாசத்தோடு நாம் எப்படி சரியான விகிதாச்சாரத்தில் மேலே ஏறுவது? இப்படி சொல்கிறேன் பாருங்க. சின்ன வயசுல இருந்து நமக்கு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, அது சிலபஸ்லேயே இல்லை, எல்லாருக்கும் தெரியும், காக்கா கதை இல்லையா? இந்த காக்கா கதை பற்றி நான் ஏற்கனவே பேசிட்டேன். இன்னைக்கு பேச போகிறது அது இல்லை. இங்கிலீஷ் மீடியம் இதெல்லாம் 90 ஆஃப்டர் 90 சில்ட்ரன் தான் இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஆஃப்டர் 90 கிட்ஸ் எல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கதையை சொல்றேன். எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா, லேட்ரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த 3த்துக்குள்ள போங்க. என்ன பாயிண்ட் வந்தாலும் புத்தன் சொல்றாங்க, அவர் சொன்னார்ல, புத்தன் சிறந்தவன், ஆண்டாள் அவனை விட சிறந்தவன் சொன்னார்ல. எனக்கு புத்தன் சிறந்தவனாக தெரிகிறான். ஏன் சொல்றேன் பாருங்க. புத்தன் சொல்றான், இஸ் a teacher. புத்தன் காட்டிய வழியில் உன்னை நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனை கொலை செய்யலாம். இப்படி யாருங்க சொல்ல முடியும்? புரிஞ்சுதா? வேகமா சொல்லிட்டேனா? புத்தன் காட்டிய வழியில் நீங்கள் நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்து நின்று தடை செய்தால் நீங்கள் அந்த புத்தனையே கொலை செய்யலாம். புத்தம் சரணம் கச்சாமி, விட அவனை. சங்கம் சரணம் கச்சாமி, விடு சங்கத்தை. தம்மம் சரணம் கச்சாமி, தர்மத்தோடு நில் என்று சொன்னவன் புத்தன். நான் தர்மத்தோடு நின்று கிரிட்டிக்கலா திங்க் பண்ணுங்க, அனலிட்டிக்கலா திங்க் பண்ணுங்க, லேட்டரலா திங்க் பண்ணுங்க பாப்போம். எதுவா இருக்கட்டும். நான் இப்படி திங்க் பண்ணதுனால தான் சில வெற்றிகளை அடைந்திருக்கிறேன். என்னுடைய டீச்சர் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப அழகா வேற இருப்பாங்க அந்த டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர். அந்த டீச்சர் என் மேல அன்பா இருந்திருந்தா நான் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி டீச்சரா இருந்திருப்பேன். கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. டீச்சரால சப்ஜெக்டை விட்டேன் நான். எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்து இப்படி சொல்லுவாங்க, எரிச்சலா இருக்கும்ல, உருப்பட மாட்டேன் அப்படின்னு அப்படி தளர்ந்து போ. அந்த மாதிரியான டீச்சர்ஸை பார்த்து தான் நான் டீச்சரே ஆனேன். என் கிளாஸ்ல இது வரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனதில்லை. ரெக்கார்டு ஃபெயிலாக விட்டதில்லை, அதான் ரெக்கார்டு. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உருப்பட மாட்டேன் நாங்களா. இந்த அம்மாவை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்த்தேன்.
எப்படி ஜெயிச்சேன் தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதானங்க செய்ய முடியும். வேற எப்படி திங்க் பண்றது? இப்படிதான் திங்க் பண்ணுவார். பவா செல்லதுரை வந்திருக்கிறார். பவா சொல்லுவார், கிழிந்த பாயில் படுக்க வைத்துக் கொண்டு என் அம்மா எனக்கு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்வாள். என் அம்மாவின் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை என்று சொல்வார். பவா அண்ணன், என் தாயின் கதைகளிலும் கிழிந்த பாய்கள் வந்ததில்லை, அதனால் தான் நான் இப்பொழுது பறக்கும் கம்பளத்தில் இருக்கிறேன். உண்மை அதுதான். எப்படி ஒன்றை வித்தியாசமாக சிந்திப்பது. நான் இதை ஒரு 100 மேடையில சொல்லியிருக்கேன். இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அது தெரியும். என் தாய் சொன்ன வார்த்தை நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். நல்லது தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பிள்ளையை எப்படி வளர்ப்பது. என் அம்மா சொல்வாங்க, உலகத்துல எங்க போனாலும் சுல்தானா, கடல் இருந்தா கால் நனைச்சிரு, பாதத்தை நனைச்சிரு. ஏமான்னு கேட்டேன். அம்மா தந்த பதில், உன் காலை தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம்ல. சிந்தனை பாருங்க. புலந்த் என்ற ஒரு சொல் இருக்கு உருதுல. புலந்தி, खुदी को कर बुलंद इतना, हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. என்ன அர்த்தம்? எப்படி விஸ்வரூபம் எடுத்து நில் என்றால் உன் விதியை எழுதுகின்ற இறைவன் கூட உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும், சொல் பக்தனே உன் விதியை நான் எப்படி எழுத. அப்படி நில்லுங்களே உயர்ந்து. அப்படி நிக்கிறதுனா என்னன்னு சொல்லிட்டு போறேன். ஒரு நிமிஷம். இந்த இங்கிலீஷ் மீடியம் குழந்தைகளுக்கு ஒரு கதை இருக்கு. எனக்கு ஒரு பெரிய டவுட்டுங்க. பல நேரங்கள் எனக்கு டவுட். சில பேர் சில முன்முடிவுகளோடு சொல்லிடுறாங்களா, அது நீதி கதை ஆயிடுது. சில கற்பிதங்களை சொல்லி கொடுத்துறாங்க. அதே மாதிரி ஒரு கற்பிதம் தான் ஆம பூந்த வீடும் ஆமினா. எனக்கு ஒரு பயங்க, யாருங்க இந்த ஆமினா, நம்ம வீட்டு பிள்ளை பேரா இருக்குது, அது போய் எந்த வீட்டில் போய் நுழைஞ்சு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு தேடுப்பேனா. அது ஆமினா கிடையாது, அமீனா. அது வந்து ஏதோ நீதிமன்றத்திலேருந்து வீட்டிலேருந்து என்கரேஜ் பண்ணியிருக்கிறவங்களை தூக்கி வெளியில் போடுறவங்களுக்கான பேரா அது. அதுக்கு அந்த மாதிரி பொம்பளை பிள்ளை பேரையா வைப்பாங்க? அதே மாதிரி இந்த ஆமை பாவங்க. இந்த ஆமை, நான் வந்து ஹாங்காங் போயிருந்தபோது மக்காவு போறேன். ஆமை வந்து அந்த வீட்டுக்குள்ள வாசல்ல நின்று வான்னு உள்ள கூப்பிடுறாங்க. நம்ம வீட்டில் அது வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் இங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கிறேன். எல்லாருக்கும் தெரியும்ல இந்த பழமொழி, ஆமா இந்த வீடு குழங்காதுன்னு. உங்க வீட்டுக்கு என்னைக்காவது ஆமா வந்திருக்கா? ஆமினா வந்திருக்குதான் ஒரு வீட்டுக்கு. ஆனா என்னன்னு தெரியல, ஆமினா வந்தவங்க தான் உருப்படாம போறாங்களே தவிர ஆமினா ஒழுங்கா தான் இருக்குது. யோசிச்சு பாக்குறேன். இந்த ஆமை இருக்குல்ல, உண்மையிலேங்க சூப்பர் மேட்டருங்க. ஆமை வீட்டுக்கு வராதன்னு சொல்றது அதுக்கு தெரியாது, வீட்டுக்கு வான்னு சொல்றது அதுக்கு தெரியாது. அப்படிதானே? இப்ப பாம்பு சில பேருக்கு சாத்தான், சில பேருக்கு சாமி. தன்னை சாத்தானும் சாமினும் சொல்லிட்டு இருக்குதுங்க. இதுங்கெல்லாம் அதுக்கு தெரியுமா? பாம்புக்கு தெரியுமா? நாம தான் கற்பிதங்கள். நம் கற்பிதங்களுக்கு மேல் நாம் ஏறிக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கும் அதை கட்டமைத்துக் கொண்டே தருகிறோம். அதான் தந்தை பெரியார் சொல்ற, நான் ஒரு சிந்தனையை சொல்கிறேன், அந்த சிந்தனையை வெட்டி துண்டாக்குகின்ற அடுத்த தலைமுறை எனக்கு முன்னால் வந்தால் நான் உடனடியாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறேன்னு சொன்ன தலைமை தந்தை பெரியார். அதானுங்க தமிழர்களுடைய பண்பாடு. அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிப்பதில்லை நாம். ஏன், எதற்கு என்று கேட்பதனால் தான் இவ்வளவு பெரிய அரங்கிலே சிந்தனை பூர்வமாக இந்த சொற்போர் நடந்து கொண்டிருக்கிறது. கருத்துக்களுக்கு இடம் உண்டு இந்த தேசத்தில். பாருங்க, அந்த ஆமையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா, ஆமை 600 வருஷம் வாழுதுங்க. நாமெல்லாம் 80-85 தான். அது 600 வருஷம், 5 தலைமுறை பாக்குது. பிரமாதமான விஷயம். கடல்ல அது நீந்திர பயண தூரம், அது வாழும் காலத்தில் அது ஒரு 10 வருஷம் வாழுதா, அது 10 வருஷம் வாழும்போது 10 வருஷம் இன்னொரு ஒரு மீனோ ஏதோ வாழுதா, அது திமிங்கலமாவே இருக்கட்டும். 2 பேர்ல அதிக கிலோமீட்டர் பயணம் செய்வது ஆமை. நம்ம ஸ்லோன்றோம். அதை அதிக கிலோமீட்டர் பயணம் செய்த ஆமை. எங்க நாம அது அது வயிற்றுல அதுக்கு முட்டை வந்துருச்சுன்னா, முட்டை இடுறதுக்கான இடம் அது சிட்னில இருந்தாலும் அது கன்னியாகுமரிக்கு 45 நாள்ல வந்துடும். அது எப்படி அவ்வளவு ஃபாஸ்டா டிராவல் பண்ணுதுன்னா, சூப்பர் மேட்டர் தெரிஞ்சது. இளைஞர்களுக்கு செய்தி, அது தானாக நீந்துவதில்லை, கீழே நீரோட்டங்கள் ஓடும், வேகமாக ஓடுகின்ற நீரோட்டங்களோடு அது தன்னை இணைத்துக் கொள்கிறது. வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படி போகும் பொழுது திசை மாறினால், திசையோடு வேகமா போகுதுன்னு போகாது, கழண்டு நின்று வெயிட் பண்ணும். தன் திசைக்கு போகக்கூடிய இன்னொரு நீரோட்டம் வந்தால் அதில் தன்னை இணைத்துக் கொள்ளும். அதனால் தான் தமிழர்கள் கடலாடிகள் திசை அறிவு மிக்க ஆமையை தன்னுடைய வழிகாட்டியாக, தொலைநோக்கு கருவியை அந்த கடலுக்குள் விட்டு அதை அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் என்று தமிழ் மரபு சார்ந்த ஆய்வு நூல்கள் சொல்கின்றன. இவ்வளவு விஷயம் இருக்கே. இப்ப இந்த நாம வந்து கற்பிதங்களால் நிறைக்க வைக்கப்பட்டிருக்கிறோம்.
நம்பினாலும் குள்ளனை நம்பக்கூடாது. ஏன் நம்பக்கூடாது? என் உயரமா இருக்கிறவன் எல்லாம் நல்லவனா? எங்க அம்மா கேட்டுச்சு, 6 மணிக்கு மேல வாசல்ல நிக்காத, நின்னா கன்னத்துல பரு வரும். ஏன் குர்காவுக்கு வர்றதில்லை? ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. சாதனையாளர்கள் ஏன் என்ற கேள்வி கேட்கிறார்கள். கல்வியாளர் நான் சொல்லுகிறேன், குழந்தைகளே, இளைஞர்களே, பெண்களே, பதில் சொல்வதற்கு பெயர் அல்ல கல்வி, கேள்வி கேட்பதற்கு பெயர் தான் கல்வி. ரைஸ் क्वेश्चंस. ஏன் இப்படி இருக்கு? ஏன் இப்படி இருக்க கூடாது? பேண்டமிக், பியூபானிக் பேண்டமிக்ல ஏன் இப்படி இருக்க கூடாதுன்னு கேட்டான் ஐசக் நியூட்டன். அவன் கண்டுபிடிச்சதான் கிராவிட்டி லா. அது அந்த பியூபானிக் பேண்டமிக்ல குவாரண்டைன் அவன் இருக்கும் பொழுது கண்டுபிடித்த லா, ஃபார்முலா. எதையும் அடுத்த பக்கத்துக்கு பாருங்க. இப்படி சொல்லிவிட்டு போகிறேன். Not to read in between lines, not to read in between words. கொற்றவை எழுதிய ஜெயமோகன் தன் முன்னுரையில் எழுதுவார், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதுகின்ற பொழுது அவர் மௌனித்த இடங்களில் இருந்து நான் இந்த நாவலை எழுதியிருக்கிறேன். Silence speaks more. மௌனம் சம்மதம் மட்டுமல்ல, மௌனம் ரௌத்ரம், மௌனம் பேரன்பு, மௌனம் பெருங்கருணை, மௌனம் பெரும் ஆபத்து, மௌனம் கொலை கருவி. மௌனத்திற்கு இவ்வளவு அர்த்தம் உண்டு. எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான் மௌனம் சம்மதம்னு. யார் சொன்னது மௌனம் சம்மதம்? இன்னொரு ஒரு விஷயம், கம்பன் சொன்னான், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை. நானும் 12,000 பாட்டம் படிச்சிருக்கேன், ஒத்த வரி அதுல இல்ல. அப்படி அது அவன் சொல்லல, யாரோ ஒருத்தர் போகிற போக்குல பேச்சில் சொல்லிட்டு போயிருது. அதை உடனே அடுத்தவர்கள் பிடித்துக் கொள்வது மொழி அரசியல். சிந்தனையை எப்படி நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த குழந்தைகள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்ச குழந்தைகளுக்கு கிராஸ் ஹாப்பர் கதை தெரியுமா பாப்பா உனக்கு? கிராஸ் ஹாப்பர் கான்வென்ட்ல படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதேதான், மொழிபெயர்ப்பை கேட்கவில்லை நண்பா. அதுக்கு ஒரு கதை இருக்குது. நீங்களாம் 90க்கு முன்னால பிறந்தவங்க, அதனால உங்களுக்கு தெரியாது. ஒரு வெட்டுக்கிளி இருந்துச்சான். அந்த கதையை சொல்றேன், கேட்டுக்கங்க. உங்களுக்கு ஏதேனும் என்னுடைய சிந்தனையில் விருப்பம் இருந்தால் அக்னாலேஜ் பண்ணுங்க. நான் சாதனைகள் சாத்தியம் என்கின்ற சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொண்டவள். எனக்கு இது வராது, எனக்கு இது தெரியாது. நோ, தெரியாதுன்னா வருத்தப்படாத, வராதுன்னா வருத்தப்படு. வராதுன்னு ஒண்ணும் கிடையாது இந்த உலகத்துல. தெரியாதுன்னு 1000 விஷயங்கள் இருக்கு. எனக்கு தான் லாரி ஓட்ட தெரியாது, வராதுன்னு சொல்லுங்களேன், 2 நாள்ல கத்துக்குவேன். அதெல்லாம் கிடையாது. தெரியாது, தெரியாத எவ்வளவோ விஷயம் இருக்கும். கொழுக்கட்டை செய்ய தெரியாது, என்ன பண்றது? கத்துக்கலாம்ல, கத்துக்கலாங்க. வராதுன்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல கிடையாது. பாருங்க, ஒரு வெட்டுக்கிளி இருந்துச்சு. இதோட நிறுத்துறாங்க கதையை. நான் அதை கதையை ப்ரொலாங் பண்றேன், காக்கா கதை மாதிரி ப்ரொலாங் பண்றேன். எப்படி பாருங்க, ஒரு வெட்டுக்கிளி இருந்துச்சு. அது ஏதோ ஒரு மியூசிக் வாசிக்கும், போவோம், இலையை சாப்பிட, மறுபடியும் அந்த மியூசிக் வாசி, இப்படியே இருந்துட்டே இருந்தது. மழைக்காலம் வந்துருச்சு, அதுக்கு இலையை சாப்பிட முடியல, பசி நடுங்கிட்டு வெறும் வாசிக்கிட்டே இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனுடைய ஃப்ரெண்டு ஒன்று எறும்பு. அந்த எறும்பு கிட்ட போய் கேட்டுச்சு, இது வந்து இங்கிலீஷ் கதை. எறும்பு கிட்ட போய் கேட்டுச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடு. என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரமா? எதையும் சேர்த்து வைக்கலையா? இல்ல. சேர்த்து வைக்கிற நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ஒன்றும் சேர்த்து வைக்கல. இந்த வாச்சிட்டு இருந்தியா? கொடு அந்த மரியாதையான அந்த இசைக்கருவியை கொடு. உனக்கு சரியா வளர்க்கல உன்னை. சரி, கியூல நில்லு, என் கூட நின்னு வா, என் கூட. எங்க? தோ அங்க இருக்குது வயல். அங்கிருந்து போய் நிறைய அரிசி கொண்டு வருவோம். 100 அரிசியாவது ஒவ்வொரு தரம் கொண்டு வருவோம். கொண்டு வந்தா 10 அரிசி ராணி தருவா. டெய்லி 10 அரிசி சாப்பிடலாம் நாம. ஓகே, 10 நாள் வேலை செய்துங்க. யாரு? நம்ம வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளிக்கு அது பழகி போனது. உழைப்பு என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டது என்று கதையை முடித்தார்கள். பர்வீன் சுல்தான் கதையை அங்கிருந்து தொடங்குகிறேன். வெட்டுக்கிளி யோசிக்குது, டெய்லி இந்த மாதிரி கியூ கட்டி போய் 100 சம்பாரிச்சு 10 திங்கனா நான் எறும்பால பிறந்திருக்கணும். நான் ஏன் வெட்டுக்கிளியா பிறந்தேன்? எனக்கு எதுக்கு கிட்டார் வாசிக்க தெரியணும்? அப்போ நான் வேற எதுக்காக பிறந்திருக்கேன்? இது எனக்கு பிடிக்கல. பிடிக்காத விஷயத்த நான் பண்ண மாட்டேன். பசியால சாவேனே தவிர பிடிக்காத விஷயத்தை செய்யவே மாட்டேன். நேரா போய் எறும்பு இங்க வா. என்ன? நான் போறேன். ஏன்? எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? பசிச்சா செத்து போனா போறேன். மரியாதையா என் கிட்டாரை கொடு. போயிடு. இனிமேல் வந்த பிச்சை எடுத்துக்கிட்டு சாவடிச்சிடும். போயிடு. மூஞ்சிய கூட பார்க்க மாட்டேன், போ. நேரா போய் மரத்து மேல உட்காந்துக்குச்சு. இப்போ நான் தான் அந்த வெட்டுக்கிளி. வாசிக்குது, வசிக்குது. போய் ஒரு இலையை சாப்பிடுது, வாசிக்குது. சோகமா திடீர்னு யோசிக்குது. சந்தோஷமா தானே இருக்கும், விடுதலையை வந்துட்டோமே.
வேகமா வாசி, வேகமா வாசி. கீழே பார்த்தா அந்த எறும்புகள் போயிட்டு இருக்கு. ஐயோ 10 நாளைக்கு முன்னால இப்படிதான் நானும் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு அதை பார்த்துட்டு வாசிச்சுட்டே இருக்குதா. திடீர்னு நின்று பார்த்துச்சா எறும்பு ஸ்லோவா போகுது. எதுக்கு ஸ்லோவா போகுது? மறுபடியும் வாசிக்குது, ஃபாஸ்டா போகுது. வாசிக்கிறத நிறுத்துது, ஸ்லோவா போகுது. சூப்பரு. கீழே இறங்கி வந்து ஒரு எறும்பை கூப்பிட்டுச்சு. நான் நல்லா வாசிக்கிறேன்னா, நான் தான் வாசிச்சுட்டு இருந்தேன். சூப்பரா வாசிக்கிறேன். நான் வாசிச்சா என்ன நடக்குது? உற்சாகமா இருக்கு. அப்படியா? எவ்வளவு சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு? 10. எனக்கு 1 தரியா, உனக்காக வாசிக்கிறேன். ஓ எஸ், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, தரேன். என்னுடைய உடல் உழைப்புக்கு என் களைப்பு நீங்குவதற்காக நீ பாடினால், நீ வந்து இசைக்கருவி இசைத்தால் அதுக்கு 1 ரூபாய் கூலி தானே, தரேன் அப்படின்னுச்சு. அந்த மாதிரி 10,000 எறும்போடு பேச்சுவார்த்தையை முடித்தது வெட்டுக்கிளி. கியூல போனது 10 சம்பாதிக்க. தான் இஷ்டப்பட்ட வேலையை செய்து கொண்டு 10,000 சம்பாதித்த வெட்டுக்கிளி போல் என் குழந்தைகளே இருங்கள். ஆமையை போல் என் குழந்தைகளே இருங்கள். பல நேரங்களில் நாம் யாரோ ஒருவர் சிந்தித்த சிந்தனையின் மீது வாழும் காரணத்தினால் நமக்கு என்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரருளாம் இந்த வாழ்க்கையின் ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்வதில்லை. வாழ்க்கையின் ரகசியத்தை அவ்வளவு சீக்கிரமாக யாரும் சொல்லிவிடுவதும் இல்லை. நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த 8 நாட்களில் எத்தனையோ பேருடைய பேச்சு உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னால் வந்துட்டு போயிருக்கு. நான் 2 பேரை பற்றி மட்டும் சொல்லிட்டு நான் இந்த நிமிஷத்துல முடிக்கிறேன். இப்போ வேர்ல்ட் கப் நடந்தது இல்ல, ஜெயிச்சது யார்? ஜெயிச்சாங்களா? யார் கேப்டன்? சூப்பர், அப்டேட்டடா இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் மெஸ்ஸி தோத்தானா இல்லையா? யாரோட? சவுதி அரேபியாவோட. சவுதி அரேபியாவுக்கும் கால்பந்துக்கும் தொடர்பே இல்லை. கேவலமா தோத்தாங்க. எல்லாரும் மெஸ்ஸி என்ன சொன்னாங்க? ஹூ இஸ் மெஸ்ஸி, ஹூ இஸ் மெஸ்ஸி, ஹூ இஸ் மெஸ்ஸின்னு கேட்டாங்களா? முதலில் உலகம் உன்னை தோற்கடிக்கும். மெஸ்ஸிக்கு தோல்வி ஒன்றும் புதுசு இல்ல. 4 வேர்ல்ட் கப்ல தோத்துருக்கான். ஆனாலும் மெஸ்ஸியை நான் பாராட்டுகிறேன். தோற்றாலும் அந்த ஜெயிக்கிறேங்கிற அந்த ஒரு கப் இருக்குல்ல, அதை எட்டுவது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் என்று சொல்லுகின்ற மெஸ்ஸி நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஜெயிச்சாங்க. அவன் கடைசியா அவன் முத்தமிட்டு இருக்கிற அந்த வேர்ல்ட் கப்பை அவன் தான் போட்டான் எல்லா கோலையும். முத்தமிட்டு இருக்கிற இந்த பெனால்டி ரவுண்ட்ல அவன் பண்ண விஷயங்கள், அந்த வேர்ல்ட் கப் அவன் முத்தமிட்ட அந்த போட்டோ தான் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸ். அவன் எத்தனையோ வேர்ல்ட் கப்ல அவன் தி பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கியிருக்கான். ஆனால் தன் நாடு ஜெயித்த பொழுது அவன் அடைந்த சந்தோஷத்தின் எல்லை எப்படி தெரியுமா காட்டினாங்க? அவன் அந்த கப்பை வச்சுக்கிட்டு தூங்கிட்டாங்க பெட்ல. அப்படி ஒரு காட்சி வந்தது. மெஸ்ஸி எப்போ பார்த்தாலும் பேட் கர்ஸ்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு பெயர் பெற்றவன். அவன் 18வது அந்த 2018 அவன் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் கொடுத்துட்டான். இருந்தாலும் அந்த நாடு அவனை பிடித்து கேட்ட காரணத்தினால் வந்து அந்த கப்பை தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தான். பாருங்களேன், மெஸ்ஸியை பார்த்துக்கோங்க. சும்மா அவனுடைய ஜெர்கினை அந்த ஜெர்சியை போட்டுக்கிட்டு பின்னால 10ன்னு எழுதுறது இல்லை. அது இல்லை ஃபாலோ அப்புங்கிறது. ஃபாலோ அப்புங்கிறது வேற. ஃபாலோ அப்புங்கிறது அவனுடைய ஆட்டிடியூட பாருங்க. இன்னொரு ஒருத்தனை சொல்றேன் இதே மாதிரி. 2 பேரும் ரைவல்ஸ். அவன் ஜெயிக்கவே இல்லை. போர்ச்சுகல்ல சார்ந்தவன் ரொனால்டோ. அவன் நம்பர் 7. அவனுக்கு என்ன அவமானம் நடந்தது தெரியுமா? மொராக்கோவோட அவன் தோத்தான். அந்த நாடு தோத்தது. இந்த 11 பேர்ல அவன் இல்லைங்க பிளேயரா. எவ்வளவு பெரிய ஒரு மெஸ்ஸிக்கு இணையா இருக்கிற ஒரு ஆளுங்க அவனை விளையாடவே விடல, தோத்தான். ஆனா நான் அவனை எங்க தெரியுமா பாராட்டுறேன்? அந்த வேர்ல்ட் கப் அர்ஜென்டினா ஜெயிச்சிருச்சு, தான் தோத்துட்டாங்க நினைச்ச உடனே அவன் வந்து பிளேன் ஏறி போறாங்க ஸ்பெயின். போயிட்டு அவன் இறங்கி தன்னுடைய இடத்திற்கு போய் அடுத்த நாளே பிராக்டிஸ் ஆரம்பிச்சாங்க. அவன் அங்க நிக்கிறாங்க ரொனால்டோ. ஏன்னா 10 நாள்ல அல் நாசர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அவனை சைன் பண்ணிருக்கு. நான் சொல்றேன், மெஸ்ஸியை விட அதிகம் சம்பாதிக்கிற ஒரு மிகப்பெரிய பிளேயர் ரொனால்டோ. ரொனால்டோவை பற்றி மெஸ்ஸி சொல்றான். மெஸ்ஸியோனுடைய பிள்ளை, ரொனால்டோனுடைய பிள்ளை மெஸ்ஸியை பார்த்து வளர்றான். 2 பேருமே அவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆனா 2 பேரும் ரைவல்ஸ். ஒரு ஸ்போர்ட்ஸ்னா என்ன, ஒரு நாகரிகம்னா என்னன்றதை நம்ம மெஸ்ஸி கிட்டையும் ரொனால்டோ கிட்டையும் தெரிஞ்சுக்கணுங்க. மெஸ்ஸி கிட்ட கேட்கறாங்க, யார் இந்த உலகத்திலேயே கவர்ந்த பிரமாதமான ஒரு பிளேயர்? கேட்டுட்டு இன்டர்வியூர் கேட்டான், தயவு செய்து உங்க பேரை சொல்லிடாதீங்க. உடனே ஒரு 10 பேரை சொன்னான். அதுல ரொனால்டோ பேர் இல்லை. கடைசியா கேட்டான், நீங்க ரொனால்டோ பேரை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், நீங்க கரெக்டா அவர் பேரை சொல்லாம கடந்து போயிட்டீங்க. உடனே மெஸ்ஸி தந்த பதில் என்ன தெரியுமா? தி பெஸ்ட் பிளேயர் சொன்ன உடனே, என்னை பற்றி நான் சொல்லக்கூடாது என்பதனால் நான் என்னோடு அவனையும் சேர்த்து அழைத்து கொண்டு போய்விட்டேன் என்று சொன்னார். ஜெயிக்கிறதுனா அப்படி இருக்கணுங்க. ஜெயிக்கிறதுங்கிறது வெறி கிடையாது, சாதனைங்கிறது வெறி கிடையாது.
நம்முடைய வெற்றியில் அடுத்தவனுடைய தோல்வியே இல்லை என்ற அளவிற்கு நம்முடைய வெற்றியை அனைவரும் கொண்டாட வேண்டும். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சிகரம் என்பது மிக உயரம். சிகரத்தின் உயரத்தை தொடுவது என்பது ஒரு கலை, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். சிகரம் தொட்ட மனிதர்கள் யார் தெரியுமா? யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொட்டவர்கள் இல்லை. சிகரம் தொட்ட மனிதர்கள் தன் உயரத்தின் எல்லையை தொட்டவர்கள் தான் சிகரத்தை தொட்டவர்கள். வாருங்கள், நம் உயரத்தின் எல்லையை தொடுவோம், சாதனைகளை படைப்போம்.